வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். நம்ம நிகழ்ச்சியை 100 நாள் திட்டமிட்டு உயர்கல்வி மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் பல்வேறு துறை சார்ந்த படிப்புகள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மாணவர்களின் கல்வியில் பெற்றோரின் பங்கும் ஆசிரியரின் பங்கும் எத்தகையது அப்படின்ற தலைப்பில் தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். என்னுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அதே நேரத்தில் நீங்கள் உயர்கல்வி தொடர்பாக கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரையில் தெரியக்கூடிய எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அதே நேரத்தில் இங்கே QR கோடு ஒன்று வச்சுருக்கோம், அதன் மூலமாக ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேள்வி கேட்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக கல்வியாளர் திரு கஜேந்திரன், பிரின்ஸ் கஜேந்திரன் பாபு அவர்களை வருகை தந்திருக்காங்க. அவங்கள வரவேற்று விட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள் போகலாம். வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கங்க. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே இருக்கீங்களா? இப்போ மாணவர்கள் இருப்பாங்க, எப்பவுமே அவங்க படிப்பில் கவனம் செலுத்தி தான் இருப்பாங்க. சில பெற்றோர்கள் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க, சில பெற்றோர்கள் சும்மா லேசியாக விட்டுருவாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்னால அவங்க மாணவர்கள் கவனிக்காமல் விட்டுருவாங்க. ஸோ என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இது மாணவர்களுக்கு? பெற்றோர்கள் அப்படின்னு பிறகு அவங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பின பிறகு பள்ளிக்கூடங்கள் பொறுப்பு எடுக்கணும் அப்படின்னு தான் எந்த பெற்றோரும் அதற்கு மேலே பெற்றோர்களால் எந்த அளவுக்கு படிப்பு மூலமாக மாணவர்களுக்கு உதவிட முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக பெற்றோர்கள் அப்படின்னு நம்ம பொதுவாக பார்த்தோம்னா எல்லா பெற்றோர்களுக்கும் பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, என்ன பாடம், அதுக்கு அடுத்து இதெல்லாம் எல்லோருக்கும் புரிதல் இருக்கணும் அப்படி எதிர்பார்க்க முடியாது. பெற்றோர் தான். அதை செய்ய வேண்டிய இடம் பள்ளிக்கூடம் தான். ஆக பெற்றோருடைய பங்கு என்னவா இருக்கும்னு கேட்டால், நம்ம பிள்ளை படிச்சிருக்கான். குறிப்பாக நாம் விவாதிக்கிறது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், அதுக்கப்புறம் அவங்க மேல் படிப்புக்கு போகக்கூடிய இந்த நிலையில் இருக்கிற மாணவர்கள். அப்போ பெற்றோர்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்ம தான் பிள்ளையை கொண்டு போய் 1ஆம் வகுப்புலேயே பள்ளிக்கூடத்தில் விட்டோம்ல. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுறாங்கன்னா 10 ஆண்டு படிச்சிருக்காங்கல்ல. அதே மாதிரி 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுறாங்கன்னா 12 ஆண்டுகள். இன்னும் நீங்கள் எல்கேஜியில் விட்டுருந்தீங்கன்னா 15 ஆண்டுகள் படிக்காமல் வரலையே, படித்து தான் வந்திருக்கிறாங்க. எனவே அவங்க படித்திருக்காங்க, நம்பிக்கை இருக்கணும். ரெண்டாவது, அவர்களை எப்போ பார்த்தாலும் நீ படிச்சியா அப்படின்னு கேட்காம அவர்களுடைய உணர்வுகள் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கும், தூங்குனியாப்பான்னு கேளுங்களேன், கொஞ்சம் ரெஸ்ட் ஏனே அப்படின்னு சொல்லுங்களேன். புள்ள சொல்லுவான், இல்லைம்மா நான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லுவான். பசிச்சுதா, சாப்பிட்டியா அப்படி கேளுங்க. ரொம்ப குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களை நீ எப்படி பேப்பர் எப்படி இருந்தது, எவ்வளோ மார்க் வாங்குவ என்று கேட்பதை தவிர்க்கணும். அது உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அக்கறை கொண்டவர் இந்த கேள்வியே இந்த காலகட்டத்தில் கேட்க வேண்டாம். அவன் என்ன படிச்சிருக்கானோ அதை எழுதியிருப்பான், என்ன எழுதியிருக்கானோ அதற்கு தகுந்த மாதிரி மதிப்பெண் வரும். வர்ற மதிப்பெண்ணை ஏற்றுக்கொள்வோம். அதனால் அந்த கேள்வி இப்போ நமக்கு தேவையில்லை என்று மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது பெற்றோர்களுடைய பெற்றோர் மற்றும் பெற்றோரை போல அவரோடு இருக்கக்கூடிய உடனடி உறவினர்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நல்லா சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? உங்களுடைய ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரடி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கேன். அதாவது நீங்கள் நம்பிக்கை கொடுக்கும் விதமாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே நேரத்தில் அந்த சூழல் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் மாணவர்கிட்ட போய் என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே, அதே நேரத்தில் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதற்கான சூழல் உருவாக்கி கொடுக்கணும்ல? கண்டிப்பாங்க. அதாவது வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையான்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. எவ்வளோ வாய்ப்பே இல்லை, ஒரு சின்ன இடத்துல தான் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடத்த எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு உண்டான அமைதியான நிலை தான் பிள்ளைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆக அமைதியான ஒரு சூழலை உருவாக்கி தர்றது. எப்போ பார்த்தாலும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, எனக்கு எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு தெரியுமா, நேரத்தை வீணடிச்சிடாத என்று எப்பவும் ஒரு போதனையிலேயே நாம் இருந்தோம்னா அது மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் எரிச்சலை தான் கொடுக்கும். அவர்கள் நிறைய கற்றுக்கொள்வதற்கோ நிறைய படிக்கிறதுக்கோ விரும்புவாங்க. அந்த நேரத்தில் தன் உடன் இருக்கக்கூடிய மாணவர்களால், நண்பர்களால், மற்றவர்களால் அவர்களுக்கு சில நேரத்தில் பாதிப்பு கூட ஏற்படலாம். அப்போது நாம் அதை கண்டுபிடிக்கணும். அந்த மாணவனுடைய பழக்க வழக்கங்களில் ஏதோ வித்தியாசம் இருக்குன்னா என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்குது, ஏன் அந்த வித்தியாசம் இருக்குன்னு கண்காணிக்கணும். சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது, ஆனால் சில விஷயத்தை கண்காணித்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ பக்குவமாக அந்த மாணவர்களை மீண்டும் எப்படி மீட்டெடுக்கிறது, நினைவுபடுத்துவதற்கு என்ன செய்யலாம். வகுப்புற படிச்சிருப்பாங்க, இப்போ நமக்கு வேதியியல் தெரியாது, ஆனால் வேதியியல் தாள் எழுத போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வகுப்பில் என்ன படித்த, அல்ல வேதியியலில் புதுசாக நீ என்ன கற்றுக்கொண்ட, அல்லது நாம் சமைக்கிறோமே இந்த காய்கறிக்கும் வேதியியலுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த காய்கறிகள் இருக்கிற அந்த உணவில் இருக்கிற அந்த வேதியியல் பொருட்கள் என்னன்னு ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. அப்போது நாம் அந்த குழந்தைக்கு நாம் உதவக்கூடியது என்னன்னு கேட்டால், மாணவர் படித்திருக்கிறாரு,
படித்ததை நம்மால் வந்து நினைவுபடுத்த முடிகிறதா, அவர் 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 ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்துகிறாரா, அவருடைய புரிதல் சக்தி எப்படி இருக்குது அப்படின்னு அந்த புரிதல் சக்தியை அதிகரிப்பதற்கு நம்மால் ஆன உதவிகளை செய்யறது. இத்தகைய சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தான் வந்து ஒரு பெற்றோர் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது. ஓகே, நல்லபடியாக சொன்னீங்க. ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். நேயர், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஐயா வணக்கம், எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க ஐயா வணக்கம், சொல்லுங்க. என் பையன் பேர் அரவிந்த். அவன் பையன் பட்டுறான். அவன் இந்த வருஷம் நீட் எழுதல, பட் சித்தா பிஎஸ்எம்எஸ் சேரலாமாங்க நீட் எழுதாம? உங்களுக்கு வந்து ஆயுஷ் படிப்பு உட்பட அந்த நீட்டு வழியாக தான் வந்து சேர்க்குறாங்க. அதனால் பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு வரும்பொழுது, மருத்துவத்திற்கு இணையான படிப்புகள் அப்படின்னு வரும்பொழுது எந்த பல்கலைக்கழகத்தில், இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் என்னென்ன தகுதிகள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த கோர்ஸுக்கு என்ன தகுதி சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கணும். சித்தா ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குண்டான அந்த படிப்புக்குண்டான பல்கலைக்கழகம் அந்த நிறுவனத்தில் என்ன தகுதியை சொல்லியிருக்காங்க அப்படின்றத நாம் வந்து பார்த்துக்கணும். நீட் இல்லாத தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு இல்லாத படிப்புகள் இருக்குது. அது இருந்தால்தான் இருக்கணுன்ற படிப்புகள் இருக்குது. எந்த படிப்பை இவர்கள் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பட்ட படிப்பை எந்த பல்கலைக்கழகம் கொடுக்குதோ அந்த பல்கலைக்கழகத்தோட வலைதளத்தில் அதை தெளிவுபடுத்திக்கிறது நல்லது. ஓகே, முதல்ல ஆராய்ச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, தொடர்ந்து பேச இன்னொரு நேயர் இருக்காங்க சார். நேயர், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் சுகம்னு சொல்லிட்டு சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகங்களை சார்ட்ட கேட்கலாம். சார் தம்பி வந்து அப்துல் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிக்கிறாங்க சார், தேர்ட் இயரு. சரிங்க. இப்போ அடுத்தது மேற்கொண்டு அவர் என்ன அதுக்கு போனால் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போக முடியும் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து மேற்கொண்டு எம்எஸ் படிக்கிறதா இல்லை? ஐயா ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். இப்போ அவர் வந்து பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டார், அதாவது கல்லூரி மாணவர் அவர் வந்து, அதுவும் வந்து ஒரு துறை சார்ந்த ஒரு ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டாக வந்துட்டதுனால இப்போ அவர் தான் தீர்மானிக்கணும். அவருடைய ஆர்வத்தை பொறுத்து அவருடைய சக மாணவர்கள், அவருக்கு மூத்தவர்களாக சீனியர்ஸாக கல்லூரியில் இருக்கிறவங்க, அப்புறம் அந்த கல்லூரியுடைய பேராசிரியர்கள் இவர்களோடு கலந்து ஆலோசிப்பதும், அவருக்கு இருக்கக்கூடிய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவர் எந்த துறையில் அவருக்கு ஆர்வம் இருக்கிறது, அந்த துறைக்குண்டான மேல் படிப்பு எந்தெந்த பல்கலைக்கழகங்களில் இந்தியாவுக்குள்ளேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி எங்கெங்கே கொடுக்குறாங்கன்றதை அவர் தான் வந்து கொஞ்சம் தேடி எடுக்கணும். சார், நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது தன்னோட மகன் வந்து வேளாண் படிப்பு முடிச்சிட்டாரு, அதுக்கடுத்து மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதற்கான பதிலை நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம்யா. அந்த மாணவனுடைய விருப்பத்தை பொறுத்து, அந்த மாணவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை பொறுத்து அவர் வந்து மேற்கொண்டு என்ன படிக்கலான்றதை அந்த மாணவர் தான் தீர்மானிக்கணும். இப்போ அந்த மாணவர் தன்னுடைய மூத்த மாணவர்கள், கல்லூரியில் இருக்க மூத்த மாணவர்கள், பேராசிரியர்கள், அது மட்டும் இல்லாமல் கல்லூரியினுடைய நூலகத்திலே நிறைய ஜேர்னல்ஸ் உட்பட பல்வேறு வகையான துறை சார்ந்த இதழ்கள் வந்திருக்கும். அதில் பல தகவல்கள் இருக்கும். அவருக்கு இப்போ படித்த இந்த பட்டத்தில் தான் படித்த பல விவரங்களில் ஏதாவது ஒரு துறையில் ஆழமான ஆய்வு செய்யணும்னு அவர் விரும்பலாம். அப்படி ஆழமான ஆய்வு செய்யணும்னு விரும்புகிறாருன்னா அதற்குண்டான முதுகலை பட்டத்தையும் அதை தொடர்ந்து முனைவர் பட்டத்திற்கான ஆய்வுக்கும் அவர் வந்து முயற்சி செய்யலாம். அல்ல சில நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த அடிப்படை பட்டத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நிர்வாகவியல் படிக்கணும்னு கூட சில பேர் வந்து விரும்பலாம். ஸோ இது வந்து அந்தந்த மாணவர்களுடைய விருப்பத்தை சார்ந்தோம். அவங்க வந்து எப்படி அதை வந்து கேரியராக தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கான ஒரு செயல்பாடாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறாங்களா அல்லது ஆய்வை நோக்கி நகர விரும்புகிறார்களா, எந்த அடிப்படையில் போகிறாங்கன்றதை அந்த மாணவர்கள் தான் வந்து அதை தீர்மானிக்கணும். ஏன்னா மாணவர்கள் வந்து அந்த மாணவர் வந்து பல்கலைக்கழகம் போயிட்டாரு, அதனால அவரே தீர்மானிக்க பட்டப்படிப்பை முடிக்க போறாரு. அதுலேயும் வந்து தொழில் கல்வி இல்லை, ஒரு பட்டப்படிப்படை ஒரு ப்ரொஃபஷனல் ஆயிட்டாரு. இப்போ அவர் வந்து சாதாரணவர் இல்லை. சொன்ன ஒரு அப்படிப்பட்ட ஒருவர் அவர் தீர்மானிக்கிறதும் அவர் எடுக்கிற முடிவுக்கு நாம் ஆதரவாக நிற்கலாம். அதில் நமக்கு வேற கருத்து இருந்தால் அது சரியாக இல்லைன்னு பட்டதுன்னா அப்போ சொல்லலாமே தவிர எடுத்த உடனே நாம் வந்து அவருக்கு இதை செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுன்றது அந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கல. நல்லதியா, ஒருத்தர் வாட்ஸ்அப் மூலியமாக கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னா அவரோட பேர் ஷாருக்கான். ஐ வாண்ட் டு ஸ்டடி டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ், கேன் யூ ப்ளீஸ் டெல் த எலிஜிபிலிட்டி அண்ட் ஹவு டு கால்குலேட் த பிசிஎம் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு சார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த கட் ஆஃப் மார்க்கெல்லாம் மாறக்கூடியது தான். இப்போ இணையம் இருப்பதனால் அவருக்கு விவரம் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்கிறதுனால அவர் அந்த தேர்வுக்குண்டான நடைமுறைகள்
அந்த பல்கலைக்கழகம், அந்த தேர்வுக்குண்டான நடைமுறைகள், அதில் அதை தெரிந்து கொண்டு அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ தேர்வு எழுத போகிறோம், தேர்வு எழுதுவதுக்கு முன்னாடியே நம்ம கட் ஆஃபை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் நன்றாக தேர்வை எழுதுவது அப்படின்றது தான் முயற்சி பண்ணணுமே தவிர கட் ஆஃபை வைத்துக்கொண்டு நாம், ஏன்னா ஹையஸ்ட் மார்க் எதுவோ அந்த ஹையஸ்ட் மார்க்குக்கு தான் சீட்டு கிடைக்கும். அப்போது ஹையஸ்ட் மார்க் வாங்குறதுக்கான முயற்சியில் தான் நம்ம இறங்கணுமே தவிர விண்ணப்பிப்பதற்கு முன்னாடி எது கட் ஆஃப் மார்க்கு அப்படின்ற அந்த டிஸ்கஷனுக்கு நாம் போக வேண்டியது. இப்போ நம்ம வீட்டில் வந்து அதிகபட்சமாக இருக்கக்கூடியது பெற்றோர்கள் மாணவர்களும். அப்போ அவங்களுக்கு மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பெற்றோர்களுக்கு நல்லா தெரியும். அதே அவங்க பள்ளிக்கு போயிட்டாங்கன்னா பெற்றோர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அப்படின்றப்ப பெற்றோர்கள் பள்ளியில் மாணவர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயமாக ஆசிரியர் கூட அவங்க தொடர்பு இருக்கணும். அவங்களுடைய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அந்த உறவுமுறை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? ஆசிரியர்கள் பெற்றோர்கள் 2 பேருக்குமே 2 தளத்தில் ஒரு மாணவருடைய கல்விக்கு பங்களிப்பு செய்கிறாங்க. அப்போது மாணவருடைய செயல்பாடு வகுப்பறைக்கும் வீட்டுக்கும் முரண்பாடு இருக்கலாம். அப்போது ஒரு மாணவர் வகுப்பறையில் ஆசிரியரோட மற்ற மாணவர்களோட எவ்வாறு பழகுகிறார் என்பதை ஆசிரியர்களை அடிக்கடி சந்திப்பதன் மூலமாக, அதாவது ஒரு குறை சொல்வதை போல கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, சந்தேகத்தில் கேள்வி கேட்குற மாதிரி கேட்க வேண்டியதில்லை. பொதுவாக மாணவர் வகுப்பறையில் எப்படி இருக்கார் அப்படின்றத தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வந்தால் மட்டும் போய் கேட்குறதுன்னு இல்லாமல் தொடர்ந்து நம்மால் வந்து பெற்றோரும் ஆசிரியரும் சந்தித்து கொள்வது. மாணவர் வீட்டுக்கு வந்தான் 4 மணிக்கு பள்ளி முடியுதுன்னு 5 மணிக்கு வர்றாரு, 5 மணிக்கு வந்த உடனே அவர் கொஞ்ச நேரம் விளையாடுறாரு, கொஞ்ச நேரம் வந்து அவர் செய்தித்தாள் வாசிக்கிறாரு, அல்லது செய்தி பார்க்குறாரு, அல்லது தனக்கு விருப்பமான ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறாரு, அல்லது நண்பர்களோட பேசுகிறாரு. இவ்வளவு நேரம் இதற்கெல்லாம் செலவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் அவர் படிக்கிறார். இதெல்லாம் வந்து வீட்டில் நடக்கிற செயல்பாடு. இந்த விஷயத்தை வந்து பள்ளியில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ பள்ளியில் அவருடைய செயல்பாடு இருக்குது. அப்போ பள்ளியில் எப்படி இருக்கிறாரு, கொடுத்த பாடங்கள் எல்லாம் வந்து அவர் படித்துட்டு வர வேண்டியதெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டாரா, அவருக்குன்னு நாம் சொல்கிறது இல்லாமல் அவராகவே சில விஷயங்களை கேட்டாரா, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த குழந்தையே வந்து கேள்வி கேட்கணும்ல, எனக்கு அப்படியான ஆர்வம் இருக்கா, எந்த பாடத்தில் அப்படி ஆர்வமாக கேட்குறாங்க. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நீங்கள் உங்களுடைய டிவி பார்க்காம பேச முடியுமா? சவுண்ட் கேட்குது. குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? பாண்டிக்குமார், மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். பேர் சார்? பாண்டிக்குமார். பாண்டிக்குமார், உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம்? இப்போ வந்து +2 முடிச்சிருக்கேன். ஓகே. கம்ப்யூட்டர்ஸ் மேக்ஸ் முடிச்சிருக்கேன். பாண்டிக்குமார் தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் தான் இருக்கீங்க. அது காலேஜ் என்ன குரூப் சார் எடுக்கிறது? ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, சார் உங்களுக்கான பதில் சொல்லுவாங்க. மேல்நிலை பள்ளி கல்வியில் அவர் வந்து மேக்ஸ் எடுத்திருக்கிறாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காருன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் இணைந்து எடுத்திருப்பார் அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடிகிறது. அடிப்படையாக அவர் வந்து கலை அறிவியல் கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால், கலை அறிவியல் கல்லூரியில் பட்டப்படிப்பு பொதுவாக வந்துங்க பேசிக் சயின்ஸில் ஒரு டிகிரி முடிக்கிறதுன்றது நல்லது. பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி ஒரு பேசிக் சயின்ஸில் ஒரு பட்டப்படிப்பு முடிச்சுட்டு அதற்கு பிறகு அவர் முதுநிலை படிக்கும் பொழுது ஸ்பெஷலைசேஷனுக்கு போகலாம். பட்டப்படிப்பிலேயே ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ்ன்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது அந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அவர் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போகிறாரா, இன்ஜினியரிங் காலேஜ் போகிறாரா அப்படின்றத அவர் வந்து தீர்மானிச்சுக்கணும். இன்ஜினியரிங் காலேஜ் போகிறதுன்னு அவர் முடிவு பண்ணார்னா கூட, இன்ஜினியரிங் காலேஜ் பொறியியல் கல்லூரியில் கூட அடிப்படை பொறியியல் இருக்குது இல்லைங்களா, அந்த அடிப்படை பொறியியலுக்கு போகலாம். இப்போது எடுத்தவுடன் நிறைய பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டர் கிராஜுவேட்லேயே வந்து செயற்கை நுண்ணறிவுக்கு போகிறோம். உண்மையை சொல்லப்போனால் அதில் முழுமையான பாடம் கூட இல்லை, பாட நூல்கள் கூட இல்லை, முழுமையாக அதை நடத்துவதற்கு ஆசிரியர்கள் கூட இருக்கிறாங்க, நிறைய பேர் ஊக்குவிக்கிறாங்க. அதுதான், அது ஒரு பெரிய வியாபாரமாக கூட சில நேரத்தில் மாறி போகுது. அதனால நாம் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது செயற்கை நுண்ணறிவு நமக்கு தெரியணும் அப்படின்னா அதற்கு ஆழமாக கணிதம், இயற்பியல் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்.
இப்போ கணிதத்தில் அறிவும் இயற்பியல்லையும் இந்த 2 பாடத்தில் ஆழமான அறிவு இருக்குமே, ஆனால் அடுத்த கட்டத்துக்கு அவங்க செயற்கை நுண்ணறிவை முதுநிலையில் கூட படிக்கிறதுக்கான வாய்ப்பு. டிகிரி முடிச்சுட்டு பேசிக்காக ஒரு பேசிக் சயின்ஸில் அடிப்படை அறிவியல்ல, அடிப்படை பொறியியல்ல, அவங்க பொறியியல்னா பொறியியல் அல்லது வந்து கலை அறிவியல் கல்லூரியில் பட்டப்படிப்புனா பட்டப்படிப்பு எதுவாக இருந்தாலும் ஒரு அடிப்படை அறிவியல்ல இருந்து அவங்க தொடங்கினாங்கன்னா அதற்கு பிறகு அவங்க சிறப்பு பாடங்களை எடுத்து படிக்கலாம். நல்லது சார். ஒருத்தவங்க வாட்ஸ்அப் மூலமாக கேள்வி கேட்டிருக்காங்க. குட் ஈவினிங் சார், ஐ எம் ஜெய்சாந்த். I finished my 12th standard. Now I take the Diploma in Information Technology and Data Science group. எது எடுத்தால் ஃபியூச்சரில் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். இப்படி நாம் வந்து ஃப்யூச்சரில் எது நல்லா இருக்கும்னு சொல்ல ரெண்டு தளம். இந்த 2 தளத்துலேயுமே வந்து வாய்ப்புகள் இருக்குது. தேடுதல் தான். தேடுதலும் நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா உடனடி வேலை வாய்ப்புக்கு போயிட்டு கூட அவங்க வந்து தொடர்ந்து படிக்கலாம், அல்லது அதில் மேற்கொண்டு படிப்பு முடிச்சுட்டு கூட அவங்க வந்து போகலாம். இப்போது அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை பொறுத்து தான். இந்த கோர்ஸை முடித்த உடனே நான் இந்த பாடத்தை படித்து முடித்த உடனே நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த வேலைக்கான உத்தரவாதம் என்ன? அவர் வந்து இந்த கல்லூரியில் சேர்ந்தால் கேம்பஸ் இன்டர்வியூ வருவோம், அப்போ அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் போயிடலான்ற நம்பிக்கையில் போகிறாரா, இல்லை ஏற்கனவே வந்து சில நிறுவனங்களை அவர் வந்து அடையாளப்படுத்தி வச்சு அந்த நிறுவனத்தில் வேலை இருக்குது, இதை படித்தால் எனக்கு அந்த வேலை அப்படின்னு சொல்லி படிக்கிறாரான்றது தான் அவர் வந்து. ஏன்னா அவர் கேட்குறது ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாரு. அது 2 ஏரியாலுமே அவருக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 ஏரியாவில் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்புகளை தேடல் மூலமாகத்தான் அவர் வந்து சரியான ஒரு கேரியரை டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சி நம்மளுடைய மாலை முரசு தொலைக்காட்சி சார்பாக 100 நாட்கள் திட்டமிட்டிருக்கோம். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைச்சுட்டு இருக்கோம். இந்த 100 நாட்களும் பல்வேறு துறை சார்ந்த படிப்புகள் குறித்து நம்ம பேச போகிறோம். அந்த வகையில் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நம்ம அரங்கத்திற்கு வரக்கூடிய விருந்தினர்கள் தொடர்ந்து பதில் கொடுத்துட்டே வராங்க. நீங்கள் தொலைபேசி வாயிலாகவும் உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்காகவே மாலை முரசு தொலைக்காட்சி சார்பாக பிரத்யேகமாக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு QR கோடை வந்து திரையில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதன் மூலமாக ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். உங்களுக்கான பதிலை நம்மளுடைய விருந்தினர்கள் தருவதற்காக தயாராக இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். நேயர், உங்களுடைய சந்தேகம் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர்லேருந்து காயத்ரி பேசுகிறேங்க சார். சொல்லுங்க காயத்ரி, உங்கள் சந்தேகங்களை ஸ்டார்ட் கேட்கலாம் மேடம். சார், 12th வந்து மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க சார். இப்போ வந்து அடுத்து வந்துட்டு ஏதாவது வெளிநாட்டில் வந்து இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ எந்த கோர்ஸ் எந்த யூனிவர்சிட்டியில் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குங்க சார்? அந்த ஐடியா வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் முதல்ல வந்து அந்த கோர்ஸுக்கு நம்ம நாட்டில் சிறந்த கல்லூரி இல்லையா அப்படின்னு முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். இந்தியாவுக்குள்ள ஒரு பொறியியல் கல்லூரி இருக்குது அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் மிகச்சிறந்த பொறியியல் படிப்புகளுக்கான பட்டப்படிப்புகளை வந்து கொடுத்துட்ருக்கு. அதுபோல் இந்தியா முழுக்க பல கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இப்போ இது அனைத்தையும் விட்டுட்டு நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், அதுவும் பட்டப்படிப்புக்கே அவங்க சொல்கிறாங்க, முதுநிலை கூட இல்லை, ஹையர் ரிசர்ச் கூட சொல்லலை, டிகிரிக்கே கேட்குறாங்க. +2 முடிச்சிருக்காங்க, டிகிரி போகிறதுக்கே வெளிநாடு. அந்த மோகம் அதிகரிச்சிட்டே வருது. அதுதான், அது எதுக்காகன்றதை அவங்க வந்து முடிவு பண்ணிக்கணும். ஏன் வந்து தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்தியாவிலேயோ வேண்டாம், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஏன் வந்து அப்படி நினைக்கிறாங்க? அப்போ இந்தியாவில் அவங்க விரும்புகிற மாதிரியான பல்கலைக்கழகமோ அல்லது பட்டப்படிப்பு இல்லையான்றதை முதல்ல அவங்க தெளிவுபடுத்திக்கணும். எந்த அடிப்படையில் அவங்க கேட்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியல. அதனால் அதில் அவங்க தெளிவுபடுத்தி. 2வது, நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா நீங்கள் வந்து முழுமையாக ஆராயணும். முதல்ல வந்து எந்த பல்கலைக்கழகம் எந்த நாட்டில் இருக்குது, அப்போ அந்த பல்கலைக்கழகம் அந்த நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகமா, அந்த நாட்டில் அந்த டிகிரிக்கு வந்து அங்கீகாரம் இருக்கா, அந்த டிகிரி நம்ம நாட்டுக்கு திரும்பி வருவதாக இருந்தால் அதுக்கு ஈக்குவலன்ஸ் என்ன, எதற்கு சமமானது. ஏன்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளேயே பல்கலைக்கழகம் பாடத்திட்டம் மாறும். இப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டம் வாங்கும் பொழுது இன்னொரு பல்கலைக்கழகத்தில் அதே பட்டம் இருந்தால் கூட ரெண்டுக்கும் சப்ஜெக்ட் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஈக்குவல் அந்த மாதிரி ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் இன்னொரு நாட்டு பல்கலைக்கழகத்துடைய பட்டம் சமமாக இருக்கான்னா அதுக்கு ஈக்குவலன்ஸ் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த பட்டம் இந்த நாட்டில் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கா அப்படின்றதையும் சம்பந்தப்பட்ட வலைதளங்களில், அரசு வலைதளங்களில் அதெல்லாம் தெளிவுபடுத்திக்கிட்டு எந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அந்த நாட்டினுடைய தூதரகத்தில்
நீங்கள் வந்து தேவையான அளவு அனைத்து தகவலையும் வாங்கிக்கிட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு ஒரு நாட்டுக்கு போகிறது நல்லது. வெறும் ஏஜென்ட்ஸை மாத்திரம் நம்பி இல்லை யாராவது ஒருத்தர் நான் சீட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கன்னு மட்டுமே நம்பி மாணவர்களை அனுப்புறதுன்றது அந்த அளவிற்கு இன்றைக்கு இருக்கிற சூழலில் ரொம்ப சிக்கலில் போய் மாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம் ஐயா. அந்த ஏஜென்சி சம்பந்தமாக ஒரு கேள்வி இருக்குது, தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், நான் காரைக்கால் சங்கர் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சங்கர், உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். ஒன்று சார், என் பாப்பா வந்து என் பொண்ணு வந்து இப்போ 12வது முடிச்சுட்டாங்க. இன்னும் ரிசல்ட் வரல. இருந்தாலும் அவங்க வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்குள்ள படிப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்எல்பின்னு ஒரு கோர்ஸ் பண்ணலாமா, அது வந்து கிளாஸ்னு ஒரு எக்ஸாம் டிசம்பர் மாதம் வச்சு யூனிவர்சிட்டியில் சேர்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சார் என்ன சேர்க்கலாம் சார்? அதான் அவங்க சட்டம் படிக்கணும்னு விரும்புறதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான். அவர்கள் பட்டப்படிப்பை தேர்ந்தெடுக்கும் பொழுது 5 இயர் பிஎல் கோர்ஸ் இருக்குது கவர்மெண்ட் லா காலேஜில், அரசு சட்ட கல்லூரிகளில், தனியார் கல்லூரியில் கூட உங்களுக்கு வந்து 5 ஆண்டு பட்டப்படிப்பு பிஎல் 5 இயர் கோர்ஸ் அப்படின்னு இருக்குது +2 முடித்தவங்களுக்கு. இது இல்லாமல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு இருக்குது சென்னையில், டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து உங்களுக்கு பிஎல் ஹானர்ஸ் கொடுக்குறாங்க. அது 2 விஷயம். ஒன்று, அது இல்லாமல் கிளாட் எக்ஸாம் இருக்குது. அகில இந்திய அளவில் உங்களுக்கு தேசிய சட்ட கல்லூரிகள் இருக்குது. அந்த தேசிய சட்ட கல்லூரிகளில் சட்ட நிறுவனங்களில் அவங்க வந்து சட்டப்படிப்பை படிப்பதற்கு அவங்க வந்து ஒரு பொது தேர்வு ஒன்று எழுதணும். காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிற அந்த கிளாட்டுன்னு ஒன்று எழுதணும். எனவே அந்த கிளாட் எழுதுனா அவங்க ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸில், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் லா யூனிவர்சிட்டிஸில் சேரலாம். அது இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது, அதில் பிஎல் ஹானர்ஸ் படிக்கலாம். இது 3வது வந்து அவங்க 5 இயர் பிஎல் கோர்ஸும் எடுத்து வந்து படிக்கலாம். 3க்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3க்கும் அவங்க வந்து அந்தந்த வலைதளத்தில் போயிட்டு அதற்குண்டான வாய்ப்புகள் என்ன, அதற்கு எப்படி விண்ணப்பிக்கணுன்றதை பார்த்துக்கணும். ஓகே சார், இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுங்க சார். வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், என்னுடைய நேம். காவல்துறையில் இருக்கேங்க சார். நல்ல சார். என்னுடைய பொண்ணு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் குரூப் எடுத்திருக்கு +2. இப்போ முடிச்சுட்டு இப்போ வந்து இன்ஜினியரிங் பண்ணலாமா இல்லை டிகிரி நார்மல் டிகிரி பண்ணலாமான்ட்டு ஒரு இது. ஏன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு எந்த கோர்ஸ் எடுத்தா ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சிங்க, வாழ்த்துக்கள். அவங்க வந்து இந்திய ஆட்சி பணியில் ஒரு சிறந்த அதிகாரியாக வருவதற்கு அவங்க தங்களை வந்து தயார்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவே வந்து பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்கள். இப்போ வந்து ஆட்சி பணிக்கு போகிறது தான் அதற்குண்டான முயற்சி தான் அவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைய தேதியில் 3 ஆண்டு பட்டப்படிப்பு, அந்த 3 ஆண்டு பட்டப்படிப்பை படிச்சுக்கிட்டே அவங்க வந்து தொடக்கத்திலிருந்தே ஆட்சி பணிக்கு உண்டான தகுதிகளை வந்து தங்களை வளர்த்துக்கலாம். அதாவது ஆர்டிகுலேஷன், புரிதல் சக்தி, எப்படி வந்து ஒரு சிக்கலை நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீங்க அப்படின்றது தான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் உங்களை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. எனவே ஏற்கனவே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி ரிட்டையர் ஆகி சீஃப் செக்ரட்டரி ஆகி ரிட்டையர் ஆனவங்கெல்லாம் உண்டு. இப்போ இவங்கெல்லாம் வந்து பல சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்கிறாங்க, பல புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஐஏஎஸ்க்கோ ஐபிஎஸ்க்கோ விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு தங்களை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்னு நிறைய புத்தகங்கள், நிறைய இப்போ யூடியூப்பில் வந்து அவங்களோட உரைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தயாரிப்புக்கான ஆர்வம் வந்துடும். செய்தித்தாள் படிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ இதையெல்லாம் தாண்டி அவர் கேட்குற நேரடியான கேள்வி என்னென்னா, எந்த பட்டப்படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொறியியல் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து 3 ஆண்டு பட்டப்படிப்பு, இன்றைக்கு தேதியில் நாளை என்னென்ன மாறும், 3 ஆண்டு கழித்து என்னென்ன மாறும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் உங்களுக்கு 3 ஆண்டு பட்டப்படிப்பு, ஏதாச்சும் ஒரு பட்டப்படிப்பு, எந்த ஆமாம் பிஏ பிஎஸ்சி பிகாம் எது எடுத்து படித்தாலும் அது வந்து யூபிஎஸ்சிக்கு தகுதியானது தான்.
இன்ஜினியரிங்கும் யூபிஎஸ்சிக்கு எழுதுறதுக்கு தகுதியானது. தகுதி அப்படிங்கிறத விட எந்த டிகிரி படிச்சா நம்ம அடுத்து போற அந்த வேலைக்கு இந்த அது வந்து ஆர்வத்தை பொறுத்து. இப்போ எனக்கு வந்து இவங்க வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து பிசிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் எடுத்து படிக்கலாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கலாம். உங்களுக்கு எந்த பாடத்தில் ஆர்வம் இருக்கோ. இப்போ மெயின்ஸ் வரும் பொழுது உங்கள் யூபிஎஸ்சியில் மெயின்ஸ் வரும்போது நீங்கள் எந்த பாடத்தை படிச்சிங்களோ அந்த பாடத்திலேருந்து தான் ஒரு பேப்பர், மெயின்ஸ் பேப்பர், அது ரொம்ப ஆழமான கேள்விகள் வரப்போகுது. மற்றபடி ஜென்ரல் ஆப்டிடியூட்லாம் எந்த பாடம் எடுத்து படித்தாலும் அது ஒன்றா தான் இருக்க போகுது. அது மொழி பாடமாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் ஆப்டிடியூட் பொது அறிவாக இருந்தாலும் சரி, அது எல்லோருக்கும் பொதுவாக இருக்க போகுது. நீங்கள் படித்த பாடத்திலிருந்து தான் அவங்க ஒரு பேப்பர் வந்து ஆழமாக கேட்க போகிறாங்க. அதனால் உங்களுக்கு எந்த பாடம் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு ஆர்வமாக இருக்கிற பாடம், நீங்கள் ரொம்ப நேசிக்கிற பாடம் அல்லது ரொம்ப விரும்புகிற பாடம், அதில் வந்து ஒரு பட்டப்படிப்பு எடுத்து அவங்க வந்து படிக்கலாம். நல்ல சார், இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம் சார். வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேரு. ராஜகுமார் சார், சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சென்னையிலேருந்து பேசுகிறேன். உங்களுடைய சந்தேகங்களை சாப்பிட்ட கேட்கலாம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என்னோட பையன் வந்து பிசினஸ் மேக்ஸ் எடுத்திருக்கான் +2ல. சரிங்க. இப்போ அவனோட பிளான் வந்து சிஏ படிக்கணும் ஒரு ஐடியாவில் இருக்கான் சார். சரிங்க. இப்போ பிபிஏ பண்ணலாங்களா இல்லை பிகாம் சிஏ பண்ணலாங்களா இல்லை பிகாம் சிஎஸ் பண்ணலாங்களா? இப்போ வந்து காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்திருக்காரு இல்லைங்களா? ஆமாம் சார், பிசினஸ் மேக்ஸ் எடுத்திருக்காரு. ஆமாம் சார். பொதுவாக வந்து பிகாம் ஜென்ரல் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் பிகாம் ஜென்ரல் எடுத்து அவங்க படிக்கலாம். ஓகே சார். பிகாம் ஜென்ரல் எடுத்து படிக்கும் பொழுது ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. இப்போது அந்த பிகாம்லேயே பிகாம் சிஏ, பிகாம் சிஎஸ், கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்பு, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், நிறைய பிரிவுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஏரியாவுக்கு ஸ்பெஷலைசேஷனாக மாறி போகுது. பிகாம் ஜென்ரல் இன்றைக்கு தேதியில் அது கிடச்சி அதை அவர் எடுக்கிறாருன்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சாருன்னா அதற்குண்டான எக்ஸாம் தனியாக இருக்குது. அதுக்குண்டான பாடத்தை படித்து அதுக்குண்டான தேர்வை வந்து அவர் வந்து எழுதணும். காஸ்ட் அக்கௌண்டிங் படிக்க போகிறாருன்னா அதுக்குண்டான தேர்வை படிக்கணும். பட் ஜென்ரலாக ஒரு காமர்ஸில் ஒரு டிகிரி வாங்க போகிறாருன்னா பிகாம் ஜென்ரல் எடுக்கிறது பெட்டர். ஓகே சார், நம்ம முதல் கேள்விக்கு வர நீங்கள் வந்து பெற்றோர்கள் மாணவர்களுக்கு அந்த அளிக்கக்கூடிய இந்த முக்கியத்துவத்தில் வந்து தன்னம்பிக்கை ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை கூட அவசியம் சொல்ல முடியுமா? ஸோ தன்னம்பிக்கை ஊக்கப்படுத்துவதற்கான அவசியம் என்ன? அதாவதுங்க, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்தநாள் ஏப்ரல் 14 வரப்போகுது. அவரோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவ்வளவு வறுமையான சூழலில் வளர்ந்துருக்கிறாரு. வீடு ரொம்ப சின்னது, 14 குழந்தைங்க, எப்படி கஷ்டப்பட்டுருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. என்ன அக்ரிமெண்ட்னு கேட்டால் எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாரும் பேசுகிற நேரத்தில் உன்னால் படிக்க முடியாது. ஓகே சார், குறுக்கிடுக்கு மன்னிக்கணும், நிச்சயமாக பேசலாம் சார். ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம் சார். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் இப்போ பேசுகிறேன் ராஜகுமார் தான். சொல்லுங்கள் ராஜகுமார், மீண்டும் இணைப்பில் இருந்திருக்கீங்க, என்ன சந்தேகம்? அதான் சார் இப்போ வந்து மேற்கொண்டு வந்து செகண்ட் டிகிரி என்ன சார் பண்ணலாம்? பிகாம் ஜென்ரல் படிச்சா செகண்ட் டிகிரி என்ன சார்? பிபிஏ எம்பிஏ போடலாங்களா? நல்லது, நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. சார் உங்களுக்கான பதில் கொடுத்துட்டாங்க, நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நம்ம அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேர், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்கள் பேருமா? பானு சார். தொடர்ந்து உங்கள் சந்தேகங்களை சாப்பிட்டு கேட்கலாமா? வணக்கம் சார். வணக்கம். பாப்பா 12வது படிக்கிறாங்க. பிடெக் பெஸ்டா பிஇ பெஸ்டா சார்? பொறியியல் தொழில்நுட்பம், அதுதான் வித்தியாசம். அவங்களுக்கு ஆர்வமும் எந்த கல்லூரியை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், வசதி என்ன, இதுதான் ரொம்ப முக்கியமானது. எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அந்த கல்லூரியில் அந்த கோர்ஸுக்கு தேவையான ஒர்க் ஷாப்பு, லெபார்ட்டரி இருக்கா, அந்த கல்லூரியில் தேவையான அளவுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்களா, இதை தான் நம்ம வந்து ரொம்ப கூர்மையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க எடுக்க போகிற சப்ஜெக்ட், அது பிஇயாக இருந்தாலும் சரி, பிடெக்காக இருந்தாலும், எந்த பாடம் அப்படின்னு பார்த்து அந்த பாடத்திற்கு உகந்த கல்லூரியாக தேர்ந்தெடுத்து படிக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஆர்வம் சம்மந்தப்பட்டது. அப்போ பர்சனலாக அவங்களுக்கு உண்டான ஆர்வத்தை வைத்து தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர ஜென்ரலைஸ்டாக நம்ம அதை சொல்ல முடியாது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். இன்னொரு நேர் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கேள்வி கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து புவனேஸ்வரி. பிஎஸ்சி சைக்காலஜி குட் ஃபார் கெரியர், வில் ரீடிங் திஸ் கோர்ஸ் கேன் ஐ கெட் அ ஜாப்? பிஎஸ்சி சைக்காலஜி படித்தா வேலைக்கு எப்படி? அதாவது இது வந்து
ஒரு 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 விரும்பி ஆர்வமாக படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், விரும்பி ஆர்வமாக படித்த பிறகு கவுன்சிலிங் சைக்காட்ரிஸ்ட்டாக வரலாம், அதற்குண்டான தகுதியை வளர்த்துக்கலாம், உங்களுக்கு ரிசர்ச்சுக்கு போகலாம். அதனால் இதுக்கு ஸ்கோப் இல்லாமல் இல்லை. ஆனால் உடனடியாக வருமானம் பார்க்க போகிறாங்களா, இந்த கோர்ஸை முடித்த உடனே நான் வேலைக்கு போகணும், உடனே எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, எந்த கோர்ஸுக்கும் அப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும் உடனடியாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும், உடனடியாக உங்களுக்கு அது தேடுதலை வைத்து தான். இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். இந்த ப்ரொஃபஷனல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதற்குண்டான தகுதிகளை நீங்கள் வளர்த்துக்கும் பொழுது திறமைகளை வளர்த்துக்கணும், அடிப்படை பட்டத்தை வாங்கணும். அந்த பட்டம் வாங்கின பிறகு எந்த அளவுக்கு அந்த பட்டத்தை அவங்க பயன்படுத்த முடியும், கூடுதலாக அதுக்கு அடுத்த லெவலில் என்ன அவங்க படிக்கணும் என்பதை படிக்கணும். இல்லை இதுலேயே அவங்க ரிசர்ச்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நிறைய அவங்க ஆய்வு செய்து கட்டுரைகள் வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லாமல் இருக்குல்ல, ஆனால் அவங்களோட ஆர்வத்தையும் தொடர்ந்து அவங்க படிக்கணும், அது படிக்கிறதுக்கு தங்களை அவங்க தயார்படுத்திக்கணும். அது ரெண்டும் சம்மந்தப்பட்டதாக தான் இது பார்க்க முடியும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நீங்கள் நிதர்சனமான உண்மைகள் படிப்புகள் குறித்து நிறைய சொல்லிட்டே வரீங்க, தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இருக்காங்க சார். நேயர், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நாங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து மகேந்திரன் பேசுகிறேன். சொல்லுங்கள் மகேந்திரன், உங்களுடைய சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். எங்கள் பையன் 12th காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காப்புல. இப்போ மேற்கொண்டு என்ன சார் படிக்கலாம்? காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கிறாரு. அவருக்கு எந்த படிப்பில் மேற்கொண்டு ஆர்வம் இருக்குன்னு பார்க்கணுங்க. இப்போ +2ல் ஒரு குரூப்பை அவர் விரும்பி எடுத்தாரா இல்லை வேறு வாய்ப்பு இல்லாமல் எடுத்தாரா அந்த விஷயம் நமக்கு தெரியாது. அப்போது இப்போ +2 படிச்சுட்டே இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ள சில கனவுகள், சில கற்பனைகள், சில ஆர்வங்கள் இது +2 இந்த 2 வருஷ கோர்ஸை படிக்கும் பொழுதே அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அந்த அடிப்படையில் அவருக்கு எதில் ஆர்வமாக இருக்காரு அப்படின்றது, அந்த பட்டப்படிப்பு முடித்த பிறகு அவர் அடுத்து எந்த நிலைக்கு போகணும்னு அவர் நினைக்கிறாரு, அது சம்மந்தப்பட்டது தான் பட்டப்படிப்பாக இருக்கணும். இப்போ அடுத்து எந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற் போல் பட்டப்படிப்பை அவர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் தான். பிஏலையும் பிகாம்லேயும் எந்த வாய்ப்புகள் இருக்கோ அவருக்கு ஆர்வமான இருக்கிற விஷயங்களை அவர் எடுத்து படிக்கலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கக்கூடிய இந்த படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம 100 நாட்கள் திட்டமிட்டு உயர்கல்வி சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம மாணவர்களுக்காக வழங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி பேசிட்டு வரோம். நேர்களாகிய நீங்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டுட்டு வர்றீங்க. தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னா நீங்கள் QR கோடு மூலமாக ஸ்கேன் பண்ணி அதன் மூலியமாகவும் கேள்வி கேட்கலாம். நேர்களாகிய நீங்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறுவது மட்டும் இல்லாமல் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், அவங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறட்டும். தொடர்ந்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க, உங்கள் பேர்? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க அறிவுநிதி, ஈரோட்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க அறிவுநிதி, உங்க சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். சார், குட் ஈவினிங் சார். வணக்கம். நான் இப்போ 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் முடிச்சிருக்கேங்க சார். இப்போ நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணலான்னு ஐடியா இருக்குங்க சார். இப்போ பிஏ எக்கனாமிக்ஸ் எடுக்கலான்னு ஒரு ஐடியா. அதில் ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? நல்ல கோர்ஸாக எடுத்து. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ஆர்வமாக எதை படித்தாலும் நீங்கள் எந்த உச்சத்துக்கும் உங்களால் நிச்சயமாக போக முடியும். பிஏ எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், பொருளாதாரத்தில் உண்டான பட்டப்படிப்பை நீங்கள் எடுத்து படிக்கலாம். பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்து படிக்கலாம். இந்த படிப்பு படித்தா எனக்கு சிவில் சர்வீஸில் பேப்பர் ஈஸியாக இருக்கும், இது படித்தா ரொம்ப டஃப்பாக இருக்கும், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா பேப்பர்லையுமே ஈக்குவல் டஃப்னஸ் தான் இருக்கும். நீங்கள் பொருளாதாரத்தை எடுத்து படித்தாலும் சரி, வரலாறு எடுத்து படித்தாலும் சரி, அறிவியல் எடுத்து படித்தாலும் சரி, அந்த பாடத்தில் ஆழமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்றதை சோதிப்பாங்க. அதோடு சேர்த்து உங்களுடைய புரிதல் சக்தி என்னன்றதை சோதிப்பாங்க. உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸில் உங்கள் நாலேஜ் என்ன, சமூகத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்க, சமூக நிகழ்வுகளை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றதையும், மொழி ஆற்றலையும் இதெல்லாம் சேர்த்து தான் அங்கே பார்ப்பாங்க. அதனால் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பிடிச்ச சப்ஜெக்ட்னா நீங்கள் ஆகலாம். யாராலும் இப்போ சொல்ல முடியாது, நீங்கள் நாளைக்கு ஒரு அமிர்த்யா சென் கூட ஆகலாம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பொருளாதார அறிஞராக நீங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். பொருளாதாரத்திலே கூட இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலான்ற ஆர்வத்தில் பொருளாதாரத்தை படிக்கிறவங்க அதில் ரொம்ப ஆர்வமாகி அதிலேயே கூட மேல் படிப்புக்கு தொடர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எனவே உங்களுக்கு பொருளாதாரம் ஆர்வம்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்தித்தாள் வாசிக்கிறதுல தொடங்கி இதழ்களை சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட, அரசியல் சம்பந்தப்பட்ட, அரசமைப்பு சட்டம் சம்பந்தப்பட்ட இதழ்கள் இருக்குது, ஜேர்னல்ஸ் இருக்குன்னா அந்த ஜேர்னல்ஸை வாசிங்க.
எந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸை உங்களால் தெரிந்து கொள்ள முடியுதோ அது அத்துணையும் நல்லது. நேற்று வெளியான திரைப்படத்தில் இருந்து இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய செஸ் போட்டி வரைக்கும் பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதற்கும் சமூகத்தில் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கலாம். அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய திறனை வளர்க்கறது தான் அதோட நோக்கம். சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய திறன் உங்களிடம் இருக்கிறதா என்பதுதான் யூபிஎஸ்சியில் சோதிக்கிறாங்க. டிஎன்பிசியாக இருந்தால் கூட அந்த சோதனை தான் நடக்கும். எனவே நீங்கள் எடுக்கிற பாடத்தை ஆழமாக படிப்பதும் அந்த பாடத்தோடு சேர்ந்து பல விஷயங்களும், இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறது இருக்கு பாருங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அதுல ஒரு பகுதி இருக்கு, தலையங்கம்னு ஒரு பகுதி இருக்கு, செய்தி கட்டுரைன்னு ஒரு பகுதி இருக்கு, கட்டுரைன்னு ஒரு பகுதி இருக்கு, செய்திகள்னு இருக்கு, விளம்பரங்கள், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ இது அனைத்தையுமே நம்ம வாசித்து ஒன்றோடு ஒன்று இன்றைக்கு இத்தனை செய்திகள் வந்திருக்க, இந்த செய்தியில செய்தித்தாளின் நிலைப்பாடு என்னன்னு காட்டுறதான் தலையங்கம். எனவே அந்த தலையங்கத்திற்கும் செய்திக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, இதை இப்படியெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி முதல் நாள்ல இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்களால நீங்க நினைத்த இலக்கை அடைய முடியும். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்னாலும் சரி, கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னாலும் சரி, அவங்களுடைய வாசிக்கக்கூடிய பரப்பை அதிகப்படுத்தணும், ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். இன்னும் ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க உங்க பேரு. என் பேர் கிருபா சார். உங்க சந்தேகங்களை சார்ட்ட கேட்கலாமா? ஓகே சார், என் பையன் +2ல மேத்ஸ் பயாலஜி எடுத்திருக்காங்க. அவங்க பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாமா இல்ல மெடிசின்ல வேற என்ன படிக்கலாங்கிறத எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். நல்லதுமா, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில சார் சொல்லுவாங்க. அவர் பயோமேக்ஸ் எடுத்திருக்கிறாரு. பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி குரூப் அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் இப்போது போட்டித் தேர்வு, தகுதி தேர்வு அதுக்குள்ளே போகாமல் அது இல்லாமல் என்னென்ன பட்டப்படிப்புகள் வாய்ப்பு இருக்கோ அதில் ஒன்று தான் நர்சிங். இப்போ நர்சிங்கில் அவருக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு கிடைக்கூட மதிப்பெண்ணின் அடிப்படையில் அவர் நர்சிங்க்கு போகலாம். பேராமெடிக்கலில் நிறைய ஃபீல்டு இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அரசு பல்கலைக்கழகத்தினுடைய வலைதளத்துக்கு போனீங்கன்னா அந்த வலைதளத்தில் உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்றத அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். பார்த்து அதில் அவருக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதில் அவருக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடக்கத்தில் எதுக்கெல்லாம் விண்ணப்பிக்க முடியுமோ அதற்கெல்லாம் விண்ணப்பிச்சிடுறது நல்லது. விண்ணப்பித்த பிறகு இது எனக்கு வேண்டும் வேண்டான்றதை பின்னாடி கிடைக்கும் போது கூட நிராகரிச்சுக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு மட்டும் விண்ணப்பிச்சுட்டு மற்றதுக்கெல்லாம் விண்ணப்பிக்காமல் இருக்கக்கூடாது. அவருக்கு நர்சிங் படிக்கணும் அப்படின்னு, செவிலியர் படிப்பு படிக்கணும்னு அவருக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நிச்சயமாக அது தொடரலாம். அதில் நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. மற்ற துறைகள் அப்படின்னு சொல்லி மருத்துவத்திற்கு இணையான மற்ற பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கணும்னா அவருக்கு எதில் ஆர்வம் இருக்குது, இதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு எல்லாவற்றுக்கும் மேலே அவர் என்ன மதிப்பெண் பெறுகிறார் என்பதை வைத்து தான் அரசு கல்லூரியில் இடம் கிடைக்குமா தனியாரில் கிடைக்குமா அப்படின்றத தீர்மானிக்க முடியும். ஆனால் என்ன நாம் புரிஞ்சுக்கணுன்னா, யாராக இருந்தாலும் சரி, இந்த நேர்னு இல்லை, எல்லா நேருக்குமே பொதுவான விஷயம் என்னன்னு கேட்டால், மதிப்பெண் பெற்றாலும் மதிப்பெண் பெறாவிட்டாலும் குழந்தைக்கு எதிர்காலம் இருக்கிறது. மதிப்பெண்ணை வைத்து நாம் 100க்கு 100 மதிப்பெண் வாங்குவோம்னு நினச்சிருக்கலாம். 100க்கு 100 கிடைக்காம போகலாம். கிடைக்காதது கூட நல்லதுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா 100க்கு 100 கிடைச்ச உடனே நீங்கள் ஏற்கனவே இதுக்கு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு தான் போயிருப்பீங்க. மதிப்பெண் குறைந்ததால் உங்களுக்கு என்ன ஆகும்னா தேடுதல் கிடைக்கும், உங்களுக்கு தேடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்போ தேடுதலுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை கூட நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. எனவே 100க்கு 100 கிடைக்கல அல்லது 99 கிடைக்கலன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. எவ்வளவு குறைவு மதிப்பெண் இருந்தாலும் அந்த குழந்தையால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதே போல குறைந்தபட்ச மதிப்பெண் கூட பெறலை அப்படின்னு சொன்னால், பாஸ் ஆகலை, ஃபெயிலுன்னு, அப்போ கூட கவலைப்பட வேண்டான்றது தான். அப்போ கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது வெற்றி தோல்வி என்றே பார்க்க வேண்டியதில்லை. நாம் படித்தோம், கேள்வி கேட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச 1000 பதில்களில் இருந்து ஒரு பதில் கூட கேட்கப்படாமல், ஒரு கேள்வி கூட கேட்கப்படாமல் எனக்கு தெரியாத கேள்வி கேட்டாங்க. எனக்கு தெரியாத கேள்வி கேட்டதுனால நான் ஒன்றும் தெரியாதவன் இல்லை. எனக்கு தெரிந்த 1000 கேள்வியிலிருந்து நீங்கள் கேட்கலன்றது தான் உண்மை. எனவே ஒரு குழந்தை மதிப்பெண் பெற்றாலும் அந்த குழந்தைக்கு பாராட்டணும், மதிப்பெண் பெறாவிட்டாலும் அந்த குழந்தையை பாராட்டணும். எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு எதிர்காலம் இருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நம்ம வாய்ப்புகளை தேடணும். நல்ல சார். இன்னொரு நேயர் வாட்ஸ்அப் மூலமாக கேள்வி கேட்டிருக்காங்க. சென்னையிலேருந்து பிரதீஷ்குமார். சார், ஐ ஹாவ் கம்ப்ளீட் 12th நவ். சார், ஐ டிசைடட் டு ஸ்டடி BCA கோர்ஸ்.
ஆஃப்டர் தட் ஐ டிசைடட் டு ஸ்டடி MBA கோர்ஸ். இஸ் இட் குட் சார்? வாட் ஆர் த ஜாப்ஸ் ப்ரொவைடட் அண்டர் இஃப் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ்? அப்புறம் இன்னொரு கேள்வி இன்னொன்று கேட்டிருக்காங்க, தேர் எனி கவுன்சிலிங் ப்ரொவைடட் ஃபார் BCA கோர்ஸ்? ஒரு கவிதை ஒன்று உண்டு. அந்த கவிதையில் என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு வெளிச்சம் காட்டுங்கள்னு வேண்டுதல். ஒரு அடி எடுத்து வைக்கணும், ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு நீங்கள் வெளிச்சம் காட்டுங்க அப்படி. அப்போ ஒரு அடி எடுத்து வச்சாதான் நான் 2வது அடிக்கு போக முடியும், அதுக்கப்புறம் தான் 3வது அடிக்கு நான் வந்து போக முடியும். எனவே இப்போ அவர் வந்து BCA எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா BCA எடுத்து படிக்கணும். படிச்சிட்டு இருக்கும் பொழுது தான் அவருக்கு ஐடியாஸ் வந்து ஓப்பன் ஆகும். இன்றைக்கு நான் BCAக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே BCAவை பார்க்குறதுக்கும், பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் போக போகிறாரா, ஹார்ட்வேரில் போக போகிறாரா அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்ணலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிடிச்சதுக்கப்புறம் அதில் மேனேஜரிங் வேலைக்கு போக போகிறாரா, அல்லது இதுலேயே ஆழமான வேலைக்கு போக போகிறாரான்றதெல்லாம் அப்போ தான் அவரால் அதுக்கு தகுந்தாற் போல தான் அவருடைய PG அமைய முடியும். PG என்னவா இருக்க முடியும் அப்படின்னு இப்போ அதே மாதிரி வேலை அப்படின்னு சொல்கிறதும் அன்றைக்கு இருக்கிற சேலஞ்சஸ் என்னன்றது தானே. உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் சாஃப்ட்வேர் முடிச்சுட்டு வெளியில் வர்றவங்களுக்கு எப்போவுமே சேலஞ்சஸ் ஒரே மாதிரி இருந்ததல்ல. ஸோ இவர் முடிச்சுட்டு வரும்பொழுது சேலஞ்சஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம இன்னைக்கு நம்ம எடுக்கிற டிகிரிக்கே நாளைக்கு வேல்யூ இல்லாமல் போகிறதெல்லாம் பார்க்குறது. அதனால் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு கம்ப்யூட்டருடைய தேவைன்றதை நீங்கள் மறுக்கவே முடியாது. அப்போ அதில் வேறு வேறு வகையான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்குற வாய்ப்பு இல்லைன்னா கூட புதிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ புதிய வாய்ப்புகளுக்கு தகுந்தாற்போல், புதிய சவால்களுக்கு தகுந்தாற்போல் அந்த சவால்களை எதிர்கொள்வதற்குண்டான பக்குவத்தை வளர்த்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். இப்பொழுதைக்கு அவர் எந்த பட்டப்படிப்பை எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறாரோ அதை எடுத்து படிக்கிறது நல்லது. நல்லது சார். தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? டிவி பார்க்காம பேச முடியுமா? நேருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அடுத்த நேர்கிட்ட பேர்லாம். வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? சார் புளியமடியில இருந்துங்க சார். சொல்லுங்க சார், உங்க பேர் சார்? சார் மூர்த்திங்க. மூர்த்தி சார், உங்களுடைய சந்தேகம் என்ன சார்? ஸ்டார்ட் கேட்கலாம் சார். பொண்ணுங்க இப்போ +2 முடிச்சிட்டாப்லைங்க, இன்ஜினியரிங் போகணும், அது எப்படி போகிறது, என்ன தேர்வு எடுக்கிறது புரியலைங்க, அதுக்காக. ரொம்ப மகிழ்ச்சிங்க, வாழ்த்துக்கள். பொறியாளராக ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க, பொறியாளர் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா முதல் வாய்ப்பு வந்து நீங்கள் அரசு கவுன்சிலிங் மூலமாக போகிறது அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம். கவுன்சிலிங் மூலமாக போகிறது அப்படின்னு கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண்ணின் அடிப்படையில் தான் எந்த கல்லூரி கிடைக்கும்ன்றதை வந்து ரேங்கிங் போடுவாங்க. அந்த ரேங்கிங் படிக்கிறது தான். இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ், அண்ணா பல்கலைக்கழகம், அதோட இணைப்பு கல்லூரிகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருப்பாங்க. அப்போ அந்த அறிவிப்பின்படி நீங்கள் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்க தொடங்கணும். அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக எந்த கோர்ஸு நீங்கள் சேரணும்னு விரும்புகிறீங்களோ அந்த கோர்ஸ் எந்தெந்த கல்லூரிகளில் நல்லா இருக்குன்றத ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வந்து அதற்கு தகுந்தாற் போல் அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் சாய்ஸஸ் கொடுக்கணும். இத்தனை என்னென்ன கல்லூரியில் சேர விரும்புகிறீங்களோ அந்த சாய்ஸஸை கொடுக்கணும். கவுன்சிலிங் மூலமாக போகிறது அப்படின்றது தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அந்த மாணவர் சேர்க்கைக்கான அந்த கலந்தாய்வு மூலமாக செல்வது என்பது ஓரளவுக்கு நம்பிக்கைக்குரியது. ஓகே சார், நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் வந்து முதல் கேள்வியாக கேட்டிருந்தேன், மாணவர்களுக்கு பெற்றோர்கள் தன்னம்பிக்கை ஊக்கமளிப்பது எவ்வளவு அவசியம்னு. அப்போ நீங்கள் ஒரு டாக்டர் அம்பேத்கர் அவருடைய வரியை சுட்டி காமிச்சு சொல்ல வந்தீங்க, அதை மட்டும் சுருக்கமாக சொல்லிடலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். அதில் நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டால், வாய்ப்பே இல்லாத சூழலில் ஒரு பிள்ளையை படிக்க வைக்க முடியுமான்றது தான் சவால். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இடம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது இரவு நேரம் முழுக்க முழிச்சு படின்றார். இரவு நேரம் முழுக்க அப்பா உட்கார்ந்து எண்ணெயை ஊற்றி கொண்டு பிள்ளையை படிக்க வைக்கிறார். அப்போது அப்பா பக்கத்துலேயே உட்கார்ந்து குழந்தைக்கு வந்து அப்போ வந்து இந்த மாதிரி விளக்குகள் கிடையாது, எண்ணெய் ஊற்றி விளக்கு அந்த நெருக்கடியில் படித்தவர் தான் 2 முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே நமக்கு எவ்வளவு சவால் இருந்தாலும் அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதற்காகத்தான் அந்த ஓமையை சொன்னேன். எனவே ஒவ்வொருத்தருக்கும் சவால் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எந்த சவாலாக இருந்தாலும் நிச்சயமாக நம் குழந்தைகளால் வெற்றி பெற முடியும்.
வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். அவர்களுக்கு அதற்குண்டான தன்னம்பிக்கையை உன்னால் முடியும் என்று அடிக்கடி நம்மால் சொல்ல முடியும்னா நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருக்க எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கொண்டு என்னுடைய கேள்விகளுக்கு மட்டும் இல்லாமல் நேர்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்ப பொறுமையாக தெளிவாக பதில் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி. நேர்களே, நம்மளுடைய படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சியானது 100 நாட்கள் திட்டமிட்டு பல்வேறு துறை சார்ந்த படிப்புகள் குறித்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்னையோட நிகழ்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். அதே மாதிரி நாளைக்கு நம்ம நிகழ்ச்சி 5 மணிக்கு மீண்டும் தொடரும். அதே மாதிரி நேர்கள் நிகழ்ச்சியை பார்ப்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்கள். தொலைபேசி வாயிலாக மட்டும் இல்லாமல் QR கோட் மூலமாகவும் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். எப்போது கேள்வி கேட்டாலும் மறுநாள் அங்கே பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.